ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சமையலகம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது புதினா கொத்தமல்லி சட்னி. இந்த சட்னி செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், பூண்டு 10 பல் எடுத்திருக்கேன், அப்புறம் பச்சை மிளகாய் 2, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமா இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க, புதினா 1 கட்டு, புதினா இலைகளை தண்ணியில கிளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேங்க, கொத்தமல்லி 1 கட்டு, இதையும் இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதுல உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு பொன்னிறமா ஆகட்டும்ங்க. இப்ப இதுல பூண்டு, கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை 30 செகண்டுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதுல கிளீன் பண்ணி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி 2 சேர்த்துக்கலாங்க. இப்போ இது மீடியம் ஃப்ளேம்ல 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த புளியும் தேவையான அளவு உப்பும் போட்டு மிக்சியில் அரைக்க போறேங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைச்சுக்கணுங்க. அரைச்ச சட்னி இப்போ சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க. இதுல கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு ஊத்திருக்காங்க. இந்த சட்னியை இட்லி, தோசை கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.